மதுரையில் ஓபிஎஸ்க்கு ராஜ மரியாதை, மகிழ்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு கட்சிகளுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய கட்சிகளாகட்டும், சிறிய கட்சிகளாகட்டும், மற்ற கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு தரப்பினர், அதாவது ஓபிஎஸ் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்க வேண்டும், அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மாணவர் தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. இனிமேல் அதிமுகவின் பின்னால் ஓபிஎஸ் போவதற்கோ அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதற்கோ வாய்ப்புகள் என்பது கிடையாது. கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் பாஜகவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் மீது கொஞ்சம் கடும் கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய முடிவுகள் மிக விரைவாக வெளிப்பட இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் விவகாரம் பற்றின முடிவுகள் எப்ப வெளியப்படுகிறதோ அப்போதிலிருந்து ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக செயல்பட்டு விடுவார் அப்படின்னு சொல்லலாம். நேற்று தினம் ஓபிஎஸ் அவர்கள் மதுரைக்கு போயிருக்கிறார். அதாவது மதுரையிலே அவருடைய தொண்டருடைய விழாவிற்கு விசேஷ வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு ஓபிஎஸ்க்கு ராஜ மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தாண்டி இனிமேல் யாராலும் உள்ளே நுழைய முடியாது. எடப்பாடியாகட்டும், பாஜகவாகட்டும், மற்ற நபர்கள் யாரும் ஓபிஎஸ் சசிகலாவை தாண்டி உள்ளே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ராஜ மரியாதை என்பது உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருந்தது. ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டால் விஜயை போன்றே ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் என்பது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.